கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். உங்கள் மீறுதல்களை விட்டுவிடுங்கள். பிரைஸ் லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் ஒருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளையில கூட அன்போடு கூட வரவேற்கிறேன். புதிய நாளை காண கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அவருக்கே சதா காலங்களிலும் துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. அதிகாலையில் தேவ பிரசனம் என்கிற இந்த ஆன்லைன் ஜெப கூடுகை வாயிலாக மீண்டுமாய் உங்களை சந்திப்பதிலும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் அவரை வழி நடத்துகிறவராயிருக்கிறார். நமக்கு சகாயம் செய்கிறவராயிருக்கிறார். எப்பேற்பட்ட நேரங்களிலும் அவர் நம்மை கைவிடுகிறதில்லை. அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை என்று நாம் வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, தகப்பன் தன் தோளில் மேல் சுமந்து கொண்டு போவது போல அவர் நம்மை சுமந்து கொண்டு வருகிறவராயிருக்கிறார். ஒரு தாய் தேற்றுவது போல நம்மை தேற்றுகிறவராயிருக்கிறார். உள்ளங்கைகளிலே நம்மை வரைந்து வைத்து கண்மணியை போல பாதுகாக்கிற நல்ல தேவனாயிருக்கிறார். அவரையே நாம் தொழுது கொண்டிருக்கிறோம். அவர் நம்மை எப்பொழுதும் கைவிடுகிறதில்லை. புரிதலோடு கூட இந்த காலை வேளையிலும் கர்த்தரை நோக்கி பார்த்து நாம் ஜெபித்து இந்த நாளை துவங்குவோம். பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். புதிய நாளை காண எங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிறீங்களே, நன்றி அப்பா. எத்தனையோ பேருக்கு இல்லாத பாக்கியத்தை எங்களுக்கு நீங்க கொடுக்குறீங்க. எங்களுக்கு சரீரத்தில் ஜீவனை கொடுக்குறீங்க. ஆத்மாவை உயிர்ப்பித்திருக்கிறீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று நாங்களும் தைரியமாய் சொல்ல முடிகிறது. காரணம், நீர் எங்களை நடத்துகிற விதமும் எங்களை காப்பாற்றின விதமும் எங்களை தொடர்ந்து விசுவாசத்தை வளர வைக்கிறது. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று அவனுக்கு சொல்லவில்லையா என்று கேட்கிற தேவன் எங்களுக்கு விசுவாசத்தை உருவாக்கி அவைகளை பெருக்கி மகிமையாய் எங்களை வாழ வைக்கிறீங்களே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கர்த்தர் எங்களை தொடர்ந்து பலப்படுத்துங்க. உடைய பாதத்திலே நாங்கள் தாழ்த்துகிறோம். சகல காரியங்களிலும் எங்களுக்கு ஒத்தாசையாயிருந்து கர்த்தர் தாமே ஆளுகை செய்வீராக. மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை மீண்டுமாய் வாழ்த்துகிறேன். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஒவ்வொரு வீடுகள் தோறும் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாகட்டும், பெருகட்டும் என்று சொல்லி வாழ்த்துகிறேன். இன்றைய நாளும் நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிற எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் பாகம் 11, A sweet word and a difficult mission. இனிய வார்த்தை, கடினமான ஊழியம் என்கிற தலைப்புல நம்ம தியானிக்க போகிறோம். போன பாகத்திலேயே நம்ம தியானிக்கும் பொழுது புஸ்தக சுருள் கையில கிடைச்சது, அதை புசிக்க சொன்னார் ஆண்டவர்னு சொல்லி நம்ம அந்த காரியத்தை பார்த்தோம். அந்த உள்ளும் புறமும் எழுதப்பட்டிருக்க அந்த சுருள்ல ஐயோ, புலம்பல்கள், அப்படிப்பட்ட காரியங்கள் தான் எழுதப்பட்டிருந்துச்சுங்கிறத நம்ம பார்த்தோம். ஆனா அதை புசிக்கும் பொழுது உள்ளுக்குள்ள தேனை போல இனிமையா இருந்துச்சு. ஏனென்றால் அது தேவனுடைய அன்பிலிருந்து வந்த எச்சரிப்பு வார்த்தைகள் அப்படிங்கிறது குறித்து நம்ம போன பாகத்துல நம்ம தியானித்திருந்தோம். இந்த பாகத்துல அதை சார்ந்து வருகிற அடுத்த காரியங்களை நம்ம இந்த தலைப்பின் கீழே நம்ம தியானிக்கலாம். A sweet word and a difficult mission. இனிய வார்த்தை, கடினமான ஊழியம். எசேக்கியேல் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து. பின்பு அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நீ போய் இஸ்ரவேல் சந்ததியாரிடத்திலே சேர்ந்து என் வார்த்தைகளை கொண்டு அவர்களோடே பேசு. விளங்காத பேச்சும் கடினமான பாஷையும் உள்ள ஜனத்தண்டைக்கு அல்ல, இஸ்ரவேல் சந்ததியாரிடத்திற்கே நீ அனுப்பப்படுகிறாய். விளங்காத பேச்சும் தாங்கள் சொல்லும் வார்த்தைகளை நீ அறியாத கடினமான பாஷையும் உள்ள அநேகமான ஜனங்களிடத்திற்கு நீ அனுப்பப்படவில்லை. நான் அவர்களிடத்திற்கு உன்னை அனுப்பினாலும் அவர்கள் உனக்கு செவி கொடுப்பார்களோ? இஸ்ரவேல் வீட்டாரோவெனில் உனக்கு செவி கொடுக்க மாட்டார்கள். எனக்கே செவி கொடுக்க மாட்டோம் என்கிறார்களே. இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவரும் கடினமான நெற்றியும் முரட்டாட்டம் உள்ள இருதயமும் உள்ளவர்கள். இதோ
உன் முகத்தை அவர்கள் முகத்துக்கு எதிராகவும் உன் நெற்றியை அவர்கள் நெற்றிக்கு எதிராகவும் கெட்டியாக்கினேன். உன் நெற்றியை வச்சிரக்கல்லை போல் ஆக்கினேன், கண்மலையை பார்க்கிலும் கெட்டியாக்கினேன். அவர்கள் கலகமுள்ள வீட்டார் என்று நீ அவர்களுக்கு பயப்படாமலும் அவர்கள் முகங்களுக்கு கலங்காமலும் இரு என்றார். இன்னும் அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நான் உன்னுடனே சொல்லும் என் வார்த்தைகளை எல்லாம் நீ உன் செவிகளாலே கேட்டு உன் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு நீ போய் சிறைப்பட்ட உன் ஜனத்தின் புத்திரரிடத்திலே சேர்ந்து அவர்கள் கேட்டாலும் கேளாவிட்டாலும் அவர்களுடைய பேசி கர்த்தராகிய ஆண்டவர் இன்னதை உரைக்கிறார் என்று அவர்களுடைய சொல் என்றார். பிரியமானவர்களே, இன்றைய தினத்துல நம்ம தலைப்பிலே தியானித்த மாதிரி வார்த்தை இனிமையானது தான், ஆனா போய் செய்ய வேண்டிய ஊழியமோ கடினமா இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் தலைப்புல. அது ஏன் அப்படின்னா, ஆண்டவர் சொல்லுகிறத இந்த 4ஆம் வசனத்திலிருந்தே பார்க்கும் பொழுது, என் வார்த்தையை கொண்டு அவர்களோட பேசுன்னு சொல்றாரு. அது எங்க போய் பேசு? இஸ்ரவேல் ஜனத்துக்கிட்ட தான் போய் பேசணும். அந்த இஸ்ரவேல் ஜனங்க உனக்கு செவி கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறதையும் முன்பதாகவே சொல்லிடுறாரு. நீ சொன்னாலும் உடனே அவங்க கேட்க மாட்டாங்க, உடனே மாறிடலாம் மாட்டாங்க. ஏன்னா அவங்க எனக்கே செவி கொடுக்க மாட்டாங்க, உனக்கு எப்படி செவி கொடுப்பாங்க அப்படிங்கிறது போல ஆண்டவர் அங்க சொல்லி அதுக்கு காரணம் என்னங்கிறத சொல்றார். ஏன் ஒருவர் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அது ஊழியர்கள் மூலமாக திரும்ப திரும்ப வந்தாலும் அதற்கு ஏன் ஒருவர் செவி கொடுப்பதில்லை அப்படிங்கிறதற்கான காரணத்தை இங்கு அவர் பதிவிடுகிறார். என்ன காரணம்னா, கடினமான நெற்றி, முரட்டாட்டம் உள்ள இருதயம். அந்த வார்த்தைகளை நம்ம பார்த்தோம்னா அப்படியே ஆண்டவர் பதிவு பண்ணியிருக்கிறார். என்னது? கடினமான நெற்றி, முரட்டாட்டம் உள்ள இருதயம். கடினமான நெற்றிங்கிறது எதற்கு அடையாளமா இருக்குது அப்படின்னா, பெருமை உள்ள ஒரு ஆளுக்கு அடையாளமா இருக்கு, தலகணம் உள்ள ஒரு ஆளுக்கு அடையாளமா இருக்கு. அதே மாதிரி இருதயத்துல முரட்டாட்டம் உள்ள இருதயம்ங்கிறது அதுக்கு எதிராகவே செயல்படணும், கீழ்ப்படியணும்னு நீ மனம் இறங்க மாட்டாங்க. அது எப்படி நீ சொல்லி நான் கேட்கறது அப்படின்னு கீழ்ப்படியாமையை உடையவர்களா இருக்கிற முரட்டாட்டம் உள்ள இருதயம். இதெல்லாத்தையும் தான் பார்த்து இப்ப இப்படி நீ போய் ஊழியம் பண்ணாலும் கேட்க மாட்டாங்க, நீ போய் பேசினாலும் செவி கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்க இப்படிப்பட்ட ஆட்கள் அப்படிங்கறத முன்னாடியே சொல்லிட்டு போய் ஊழியம் பண்ணுன்னு சொன்னா அங்க போய் எப்படி அவர் ஊழியம் பண்ண முடியும்? அதனாலதான் இது கடினமான ஊழியம்ங்கிறதெல்லாம் பார்க்கிறோம். ஆனா இங்க நம்ம என்ன தெரிந்து கொள்றோம்? சுருளை புசித்தவுடன் தேவன் எசேக்கியேலை அனுப்பினார். தேவனுடைய வார்த்தையை பெறுவது முடிவல்ல, அது கீழ்ப்படிதலுக்கான ஆயத்தம் என்பதை புரிந்து கொள்ளும். இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய வார்த்தையை பெற்றுவிட்டோன்னே ஓகே எனக்கு தேவனுடைய வார்த்தை கிடைச்சிருச்சு அப்படின்னு முடியறதற்கான அர்த்தம் அல்ல. அதுதான் நம்ம இனி ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படிய போகிறோம் என்கிற துவக்கமாகவே இருக்கிறது, ஆயத்தமாகவே இருக்கிறது. அந்த எண்ணத்துல நம்ம அதை பார்க்கணும் பாருங்க. இங்க எசேக்கியேல் போய் ஊழியம் செய்தது ஏதோ அந்நிய ஜனங்களுக்கு இல்ல, இஸ்ரவேல் ஜனத்துக்கு தான் போறாரு. அந்த இஸ்ரவேல் ஜனங்க யாரு? ஆபிரகாமின் சந்ததி, மோசேயின் நியாயப்பிரமாணத்தை அறிந்தவர்கள், ஆலய வழிபாட்டு ஆராதனையை அறிந்தவர்கள், ஆனாலும் தேவ குரலை மறுத்தவர்கள். தேவன் இங்க என்ன சொல்றாரு அவர்கிட்டனா, வேறு தேசங்களுக்கு உன்னை அனுப்பியிருந்தால் கூட அவங்க கேட்டிருப்பாங்களோ, அவங்க ஒருவேளை கேட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்ல வர்றார். மொழி தெரியாத, பாஷை புரியாத அப்படிப்பட்ட ஜனங்களுக்கெல்லாம் உன்னை நான் அனுப்பல, உன்னுடைய ஜனங்களுக்கு தான் அனுப்புறேன். உன் பாஷையில பேசுகிற உன்னுடைய ஜனங்கள் மத்தியில தான் அனுப்புறேன். நீ பேசுறது அவங்களுக்கு நல்ல பாஷையில எல்லாம் புரியும். என்னென்ன வசனங்கள் நீ எடுத்து சொன்னினாலும், வார்த்தையில சொன்னினாலும் அது அவர்களுக்கு தெளிவாக புரியும். அவர்களுடைய பாஷையில தான் நீ பேச போற. அவர்கள் எல்லாரும் எந்த மொழியில பேசி கொண்டிருக்கிறார்களோ அதே மொழியில தான் நீ பேச போற. ஆனாலும் அவங்க உனக்கு செவி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா பிரச்சனை மொழியில இல்ல. நீ தமிழ்ல பேசுனியா, அப்ப நான் கேட்க மாட்டேன், இங்கிலீஷ்ல பேசு, நான் செவி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி ஜனம் இல்லை நம்ம இப்போ. அதே மாதிரிதான் அங்கேயும் இஸ்ரவேல் ஜனத்துக்கு
அந்நிய பாஷையில பேசுறதுக்கு ஒன்றும், அந்த வெவ்வேறான பாஷைகளை பேசுறதுக்கு ஒன்றும் இப்போ அங்க எசேக்கியேல தேவன் அனுப்பல. இஸ்ரவேலர்கள் பேசுகிற எபிரேய வார்த்தையிலேயே தான் பேசுறதுக்கு போறாரு, தேவனால் அனுப்பப்படுகிறாரு. அப்போ பிரச்சனை மொழி அல்ல, இருதயம்தான். முரட்டாட்டம் உள்ள இருதயம் தான் பிரச்சனை. நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு ஒரு பிடிவாதத்துல இருக்கிற அந்த முரட்டாட்டம் உள்ள இருதயம் தான் பிரச்சனை. மனம் இறங்குகிற இல்ல மனம் திரும்புகிற, இந்த குணங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கிற முடிவெடுக்கிற இந்த மாதிரி இருதயம் இருக்காது. அதுதான் அங்க பிரச்சனையா இருந்துச்சு. இத்தனைக்கும் இஸ்ரவேலுக்கு வேத அறிவெல்லாம் இருந்துச்சு, பைபிள்லாம் படிச்சிருக்கிறாங்க, ஆனா கீழ்ப்படிதல் இல்லை இல்லையா? இன்றைக்கும் பலருக்கும் வேதாகம அறிவு இருக்கலாம், ஆனால் ஒப்பு கொடுத்த இருதயம் இல்லை எனில் அவர்கள் உண்மையில் தேவ வார்த்தையை கேட்பதே இல்லை என்றுதான் அர்த்தம். நம்ம இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எந்த கேட்டகரியில பார்க்க முடியும்? ஆபிரகாமின் சந்ததி, அதுவே பெரிய ஆசீர்வாதம். மோசேயின் நியாயப்பிரமாணத்தை அறிந்தவர்கள், அதுவும் பெரிய ஆசீர்வாதம். அவ்வளோ காரியத்தை அறிந்து வச்சிருக்கிறாங்க. ஆலய வழிபாட்டு ஆராதனை அறிந்தவர்கள், முதல்ல தேவனுடைய ஆலயம் உருவானதிலிருந்து ஆராதனை எப்படி செய்யணும், அவருடைய வழிபாட்டு காரியங்கள் எப்படிங்கிறதெல்லாம் அறிந்தவர்கள். இவ்வளவும் தெரிந்தும் இவ்வளவும் பண்ணியும் ஒருவர் தேவ குரலை மறுக்க முடியுமா? அதற்கு இதுதான் எடுத்துக்காட்டா இருக்கு. இன்றைக்கும் வேத அறிவு மட்டும் உள்ளவர்கள் தேவனை அறிகிறவர்களாக இருக்க முடியாது. வித்தியாசம் நல்லாவே இருக்குது இல்லையா? சரி, அது எல்லாத்தையுமே வைத்து இன்றைய தினத்திலும் நம்ம வாழ்க்கைக்கான பாடங்களை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். 5 lessons from Ezekiel's mission. எசேக்கியேலின் ஊழியத்திலிருந்து 5 பாடங்கள். ஏன்னா அவர் போய் பண்ண போற இந்த ஊழியம் ரொம்ப கஷ்டமான ஊழியம் தான், கடினமான ஊழியம். ஏன்னா ஆண்டவரே தெளிவா சொல்லிட்டாரு, அவங்க செவி கொடுக்க மாட்டாங்க, அவங்க முரட்டாட்டம் உள்ள இருதயம் உள்ளவங்க அப்படின்லாம். ஸோ இவருடைய இந்த பயணம், இந்த ஊழியம் எப்படி இருக்குது, அதிலிருந்து நமக்கான பாடங்கள் என்ன, நம்ம எப்படி எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்பதையும் நம்ம பார்க்கலாம். முதல் காரியம், God's mission begins after God's word is lived. தேவ வார்த்தைக்கு வாழ்ந்த பிறகே தேவ ஊழியம். போன பாகத்தில் கூட இதை ஒத்து ஒரு பாடத்தை நம்ம கற்றுக்கொண்டோம் தான். என்னது தலைப்பிலே என்ன இருக்கு பாருங்க, தேவ வார்த்தைக்கு வாழ்ந்த பிறகே தேவ ஊழியம் அப்படின்னு பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவானவர் 30 வயது வரைக்கும் ஊழியம் செய்யாதிருந்ததை மிக முக்கியமான பாடமாக நம்ம பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு வந்ததே மனுக்குலத்தை மீட்டெடுக்கிறதற்காக. அவர் பிரசங்கிக்கவும், அற்புதங்களை செய்யவும், நமக்காக சிலுவைகளை மரிக்கவும், 3ஆம் நாள் உயிரோடு எழும்பவும், இதுக்குதான் அவர் அனுப்பப்பட்டாரு. அவ வந்தவர் அப்படியே விவரம் தெரிஞ்ச 12ஆம் வயசுலயே போய் என்ன பண்ணிருக்கலாம், தேவாலயத்துல உட்காந்து கேள்வி கேட்டுட்டு இருந்தாரு, வினவிட்டு இருந்தாரு. அந்த இடத்துலயே போய் பிரசங்கத்தை பண்ணிட்டு ஆரம்பிச்சுட்டு 15 வயசுலயே முடிச்சுட்டு அவர் போயிருக்கலாமே. ஏன் 30 வயசு வரைக்கும் வெயிட் பண்ண இருந்து 30 வயசுக்கு அப்புறம் அவருடைய ஊழியத்தை ஆரம்பிச்சு 3.5 ஆண்டு காலங்கள் அதற்கு ஒதுக்கப்பட்ட மாதிரி அதற்கு அவர் செய்து, ஏன் இவ்வளவு நாட்கள் அவர் இருக்கணும்? நல்லா கவனிங்க. ஒரு காரியத்தை வெளியில போய் பிரசங்கிப்பதற்கு முன்பதாக, அடுத்தவங்களுக்கு நீங்க அட்வைஸ் பண்றதுக்கு முன்பதாக, அடுத்தவங்களுக்கு நீங்க உபதேசம் பண்ணுவதற்கு முன்பதாக, அடுத்தவர்களுக்கு நீங்க ப்ரீச் பண்றதுக்கு முன்பதாக, அதை முதல்ல நீங்க வாழ்ந்து காட்டுங்க, அதிலே வாழுங்கள். இயேசு கிறிஸ்துவானவர் அந்த வசனங்கள் நம்ம வாசிக்கும் பொழுது 12 வயதுல தேவாலயத்துல பெற்றோர் அவரை மறந்து விட்டுட்டு போற மாதிரி விட்டுட்டு போயிட்டு திரும்பி ஏன் இப்படி எங்களை இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்லாம் கேட்குற அந்த சம்பவங்கள் நமக்கு ஞாபகம் இருக்கும் இல்லையா? அதற்கு பிற்பாடு அவங்க கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார் அப்படின்னு வசனத்துல இருக்கு. பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார். என்னது அந்த இடத்துல இருக்கு? ஏன் அப்படி வார்த்தை வருது? அவர்
கீழ்ப்படிதல் உள்ளவராக இருந்ததை நமக்கு எடுத்துக்காட்டாக காண்பிக்கப்பட வேண்டும். ஞானஸ்தானம் அவர் ஏன் எடுக்க வேண்டும்? அவர் நமக்கு ஒரு கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுக்க அதையும் அவர் செய்கிறார். இப்படி சகல நீதிகளையும் வாழ்ந்து காட்டுவதிலேயே அவர் மிகப்பெரிய பிரசங்கத்தை பண்ணுகிறார். இன்னைக்கு முதல் பாடமே நமக்கும் அதே தான். அப்போ எசேக்கியேல் இந்த வார்த்தைகளை எல்லாம் தேவனிடத்துல வாங்கிக்கிட்டு அவர் அதுல ஒரு பெரிய மாற்றத்துக்குள்ள வந்து அதுல வாழ்ந்த பிறகு இப்ப போய் அடுத்தவங்களுக்கு அதை பத்தி சொல்றதுக்காக போறார். யோவான் 13:17 இயேசு கிறிஸ்துவானவர் சீஷர்கள் இடத்துல சொல்லுகிற ஒரு வார்த்தை இருக்குது பாருங்க. நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடியினால் இவைகளை செய்வீர்களானால் பாக்கியவான்களா இருப்பீர்கள். கவனிச்சிங்களா? நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடியினால் பாக்கியவான்களா இருக்கிறீங்கன்னு சொல்லாம, நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடியினால் இவைகளை செய்வீர்களானால் பாக்கியவான்களா இருப்பீர்கள். நீங்க செய்வீங்களா செய்ய மாட்டீங்களா? அதுலதான் அந்த ஆசீர்வாதம் மறைந்திருக்கிறது. தேவனுடைய வார்த்தைக்கு நாம கீழ்ப்படுகிறதற்கு நமக்குள்ள விசுவாசம் உருவாகிறது. அப்படி விசுவாசம் உருவாகி வருகிறது தான் விசுவாசத்தின் கிரியைகளா இருக்குது, நற்கிரியைகளா இருக்குது. அத தேவனுடைய வார்த்தையானது நமக்குள்ளே செயல்படுத்துகிறதா இருக்குது. ஆனா அந்த வார்த்தை உருவாகும் பொழுது, வார்த்தை நம்ம இடத்துல வரும் பொழுது விசுவாசம் உருவாகாதபடிக்கு நாம் அதை அசட்டை செய்யவும் முடியும். அதற்கு நம்ம நெற்றியை கடினமாக்கவும் முடியும், இருதயத்தை முரட்டாட்டமாக்கவும் முடியும். இல்லையா? தேவனுடைய வார்த்தை உங்களை தேடி வருகிறதா இருந்துச்சுன்னா முதலில் அதை பெற்றுக்கொள்ளுங்க, பிறகு வாழுங்க, அதன் பிறகு போதிக்கலாம் என்கிறது முதல் பாடம். இரண்டாவது பாடம், familiarity does not guarantee spiritual receptivity. அறிமுகம் இருப்பதால் ஆவிக்குரிய ஏற்றுக்கொள்ளுதல் உண்டாகாது. இதான் இரண்டாவது பாடம். familiarity does not guarantee spiritual receptivity. ஒரு காரியத்தை நீங்க ரொம்ப நிறைய அறிஞ்சு வச்சிருக்கிறீங்க, இந்த மாதிரி வசனங்கள்ல அது எனக்கு தெரியும், எனக்கு இது தெரியும், எனக்கு அதெல்லாம் தெரியும், எனக்கு வெளிப்படுத்தின விசேஷமே தெரியும் தெரியாதா? வெளிப்படுத்தின விசேஷத்துல இருக்கிற அந்த அந்த புஸ்தக சுருள் எனக்கு தெரியும், இது என்ன எசேக்கியேல்ல இருக்கிற புஸ்தக சுருள் அப்படின்லாம் கூட சிலர் பேசிட்டு இருப்பாங்க. உபயோகமே இல்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையில இப்படி அறிஞ்சு வச்சுட்டு இருக்கிறதுனால நீங்க வளர்றீங்கன்னு சொல்ல முடியாது. மத்தேயு 15:8 வாசிக்கிறோம் பாருங்க. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. இந்த கண்டிஷன்ல நீங்க நிறைய பேர் சிக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. வேதாகமத்தை அறிந்திருக்கிறாங்க, தேவனை அறிந்திருப்பது இல்லை. அதனால வேதாகமத்தை அறிந்திருப்பது தேவனை அறிந்திருப்பதற்கு சமமாக என்னைக்குமே நினைச்சிடாதீங்க, அது சமம் அல்ல. இது இரண்டாவது. மூணாவது பாடம், God's servant must not fear rejection. நிராகரிப்புக்கு பயப்படக்கூடாது. நம்ம தேவனுடைய வார்த்தைகளை பேசுறவர்களா இருக்கிறோம்னா நம்ம பேசினா உடனே அவங்க ஏத்துக்கணும் அப்படிங்கிற மென்டாலிட்டிலேயே இருக்கக்கூடாது. பாருங்க, நாங்க வாரம் பேசுறவங்க, டெய்லியும் ஆண்டோடைய வார்த்தைகளை சொல்றவங்க கேட்கவே மாட்டாங்க அவங்க அப்படின்னு அப்செட் ஆகவே மாட்டாங்க. பாருங்க, தேவனுடைய ஊழியக்காரன். ஏன் அப்படின்னா அவர்கள் நிராகரிப்புக்கும் பயப்படாதவர்களா இருக்கும்படி தேவன் அவங்கள ரெடி பண்றார். God's servant must not fear rejection. யோவான் 15:20 சொல்ற வசனம் பாருங்க. அவர்கள் என்னை துன்பப்படுத்தினது உண்டானால் உங்களையும் துன்பப்படுத்துவார்கள், அவர்கள் என் வசனத்தை கை கொண்டது உண்டானால் உங்கள் வசனத்தையும் கை கொள்ளுவார்கள். எசேக்கியேல் கிட்ட சொல்லும்போது அதுதான் சொன்னாரு. என்ன சொன்னாரு? நீ போய் பேசு, அவங்க உனக்கு செவி கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்க எனக்கே செவி கொடுக்கலையே அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பதிவு பண்ணதை வாசிக்கிறோம். அப்போ தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறவன் எவ்வளவு சொன்னாலும் இவங்களுக்கு புத்தி வர்றதில்லை, எவ்வளவு சொன்னாலும் இவங்க மாறுறதில்லை அப்படிங்கிறதுல அப்செட் ஆக மாட்டாரு. ஏன்னா மக்கள் நிராகரிப்பது என்பது தேவன் நிராகரித்தார் என்பதல்ல. ஏன்னா இன்னைக்கு என்னது, நம்ம தப்பா ஊழியம் பண்றோமா, இல்லை நம்ம தான் ஏதோ வார்த்தைகள்லாம் வசனத்திலேருந்து வேற மாதிரி பேசிட்டோமா, ஏன் அவங்களாம் செவி கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு ஒருவேளை தேவனே நம்ம நிராகரிச்சிட்டாரா, நம்ம ஊழியம் வேஸ்டா அப்படின்னு நினைக்கிறது இல்லை. ஆண்டவர் ஊழியத்துக்கு, இந்த கடினமான ஊழியத்தை செய்யறதுக்கு முன்பதாகவே தெளிவா சொல்றாரு,
யூ மஸ்ட் நாட் ஃபியர் ரிஜெக்ஷன். நீ நிராகரிப்புக்கு பயப்படக்கூடாது. உன்னை ஏற்றுக்குவாங்கன்னு நினைச்சுக்காத. உன்னை நிராகரித்தாங்கனாலும் நீ அதை அக்செப்ட் பண்ணணும். 4வது பாடம், God makes his servants strong. தேவன் தமது ஊழியக்காரரை பலப்படுத்துகிறார். ஏன்னா எப்படிப்பட்ட வசனத்துல சொன்னார் பாருங்க, இதோ உன் முகத்தை அவர்கள் முகத்துக்கு எதிராகவும் உன் நெற்றியை அவர்கள் நெற்றிக்கு எதிராகவும் கெட்டியாக்கினேன். என்ன அர்த்தம்? அவங்களுக்கு முன்பாக உன்னை ரொம்ப தைரியமாக்குறேன், பலமுள்ளவனா மாத்துறேன், நீ உடைந்து போகாத அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளா மாத்துறேன். நீ ஏன் ஃபீல் பண்ற அப்படிங்கிற மாதிரி ஆண்டவங்க சொல்றாரு பாருங்க. உன் நெற்றியை வச்சிரக்கல்லை போல் ஆக்கினேன், ரொம்ப ஹெவியா மாத்திருக்கிறேன். கண்மலையை பார்க்கலும் கெட்டியாக்கினேன். கண்மலையை உடைக்கிறதே கஷ்டம், அவ்வளோ ஸ்ட்ராங்கு. கண்மலையை தான் இருக்கிறதே ஸ்ட்ராங்கான இடத்துக்கு பைபிளில் நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்குது. ஆனா இங்க தேவனுடைய வார்த்தையை சுமந்து கொண்டு போகிற ஊழியர்களை, இல்ல தேவனுடைய வார்த்தைகளை அடுத்தவங்களுக்கு பகிர்ந்தளிக்கிறவங்களை கண்மலையை பார்க்கலும் கெட்டி ஆக்கினேன்கிறார். அவர்கள் கலகம் உள்ள வீட்டார் என்று நீ அவர்களுக்கு பயப்படாமலும் அவர்கள் முகங்களுக்கு கலங்காமலும் இரு. பாருங்க, இந்த இடத்துல அந்த கலகக்காரராகிய எதிரிகள்லாம் போயிடுவாங்கன்னு சொல்லாம, எதிரிகள் இருக்கிறாங்க, மனம் திரும்பாத ஆட்கள் இருக்கிறாங்க, இன்னைக்கும் முதுகுல குத்துற ஆட்கள் இருக்கிறாங்க, நன்றி மறந்த ஆட்கள் இருக்கிறாங்க, உன்னை காயப்படுத்துற ஆட்கள் இருக்கிறாங்க. அவங்க நீக்கப்படவில்லை. ஆனா நீ பலவானா மாற முடியும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் அதுதான் உங்க பத்தின்னு பேசுறாரு. உங்க சூழ்நிலைகள் ஒருவேளை மாறிடாம இருந்துடலாம், உங்க பிரச்சனைகளும் தீந்துடாம இருந்துடலாம், ஒருவேளை அது இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி தெரியலாம். ஆனா அதே இடத்துல நீங்க மாறி இருக்கீங்க, நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்க. ஏன்னா கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. வச்சிரக்கல்ல போல இருப்பீங்க, கண்மலையை பார்க்கலும் ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. மனசு உடையிறது இல்லைங்கிறது பாருங்க, அதான் இந்த அர்த்தம். சிலர்லாம் எப்ப பாரு என்ன சொல்லுவாங்கன்னா, நான் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருக்கிறேன், நான் ரொம்ப பலவீனமா உணர்றேன், நான் இருக்கிறதே வேஸ்ட் போல உணர்றேன் அப்படின்னு பேசிட்டே இருப்பாங்க. என்ன அர்த்தம்னா, அவங்களுக்கு இன்னும் மன பலம் இல்லை. ஆண்டவர் இங்க ஸ்ட்ராங் ஆக்குறாரு நம்மளை. பலங்கொண்டு திடமானதாயிருன்னு யோசுவா கிட்ட சொன்னாருன்னா, அங்க ஒரு மனதை ஸ்ட்ராங் ஆக்குறாரு ஆண்டவர். இன்னைக்கு வரைக்கும் தேவன் அவருடைய வார்த்தைகளை சுமந்து கொண்டு போகிற ஒவ்வொருவரையும் இப்படி தைரியப்படுத்தியும் பலப்படுத்தினதுனாலையும் தான் திரும்ப ஒருவருடைய வீட்டுக்கு போய் அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணவோ, சபையில சென்று ஜனங்களுக்கு பேசவோ ஒரு ஊழியக்காரரால முடிகிறது. தேவன் பலப்படுத்துகிறார். 5வது பாருங்க, ஸ்பீக் ஃபார் காட் ஈவன் இஃப் தே லிசன் ஆர் நாட். கேட்டாலும் கேளாவிட்டாலும் கர்த்தருக்காக பேசு. நம்ம இந்த கேட்டாலும் கேளாவிட்டாலும்ங்கிறதையும் இப்ப நம்ம வாசிச்ச இந்த பகுதி வசனங்கள்ல இருக்குது, எசேக்கியேல். அதுல ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? நீ என் வார்த்தையை எடுத்துக்கிட்டல, நீ வாழ்றல, உன் இருதயத்தில் இருக்குல்ல, நீ போய் பேசு. அவங்க கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி, இதுதான் கர்த்தர் சொல்றாருன்னு சொல்லிடு. உன்னுடைய பார்ட்டை நீ சொல்லிடு அப்படிங்கிற. நம்ம செய்ய வேண்டியதை நம்ம கரெக்டா செய்தறத தேவன் விரும்புறார். அது யாருக்காக செய்யறோம்? கர்த்தருக்காக செய்யறோம், அவ்வளவுதான். அந்த பார்வையில தான் பார்க்கணும். இவங்க கேட்டு மனம் திரும்பி நாளைக்கே பயங்கரமான புண்ணியவானா மாறிடுவாங்க. இவங்க இந்த வார்த்தையெல்லாம் இந்த அளவுக்கு நம்ம எடுத்து காட்டோட 5 மணி நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம், இந்த பிரசங்கம் 3 மணி நேரம் பண்ணியிருக்கிறோம், அதனால இவங்க உடனே இன்னைக்கே மனம் திரும்பிடுவாங்க அப்படின்லாம் நினைக்காது. அவங்க கேட்டாலும் கேளாவிட்டாலும் நான் சொன்னதை பேசுறது உன் வேலை, அது எனக்காக பேசு அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்றார். இந்த மைண்ட் செட் உடையவங்களாவும் நம்ம இருக்கணும் பாரு. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 26, 27 பவுல் சொல்ற காரியம், தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடியினாலே எல்லாருடைய இரத்த பழிக்கும் நீங்கி நான் சுத்தமா இருக்கிறேன் என்பதற்கு உங்களை இன்றைய தினம் சாட்சிகளாக வைக்கிறேன். அர்த்தம் என்னன்னா, உங்ககிட்ட ஆண்டவர் சொல்ல அத்தனையும் நான் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். நான் எதையும் மறைச்சு வச்சிடல. இதெல்லாம் சொன்னா இவங்க கேட்க மாட்டாங்க அதனால சொல்லலை அப்படின்னு எதையும் மறைச்சு வைக்கல. நான் எல்லாத்தையும் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். ஆண்டவர் இது எல்லாத்தையும் சொல்ல சொன்னாரு, அது எல்லாத்தையுமே நான் பிரசங்கம் பண்ணிட்டேன். நான் எடுத்துட்டும் போயிடல. டைம் ஆயிடுச்சுன்னு எடுத்துட்டு போயிடல, இல்லைன்னா உங்களுக்கு இதெல்லாம் வேண்டான்னு சொல்லி எடுத்துட்டு போயிடல, வேற யாருக்காவது பிரசங்கம் பண்ணிக்கலாம் அந்த பிரசங்கத்தை மாத்திரல. உங்களுக்குன்னு ஆண்டவர் பிரசங்கம் பண்ண சொன்னதை
நான் தடையில்லாம பிரசங்கம் பண்ணிட்டேன், முழுசா பிரசங்கம் பண்ணிட்டேன், மறைத்து வைக்காம பிரசங்கம் பண்ணிட்டேன். இது நிமித்தம் எனக்கு உங்க முன்பாக ஆண்டவர்கிட்ட சாட்சி இருக்குது. எவ்வளவு சூப்பரா சொல்றாரு பாருங்க பவுலு. உங்க இரத்த பலிக்கே நான் நீங்கி இருக்கிறேன் அப்படின்னா அர்த்தம் என்ன? தேவன் ஒரு வார்த்தையை உங்கள் மூலம் ஒருவர்கிட்ட சொல்லி சொல்றாருன்னா அதை நீங்க சொல்றது மூலமாக அவர்கள் இரத்த பலிக்கு நீங்கள் ஆகிறீர்கள். மனம் திரும்புன்னு ஒரு ஆத்துமா கிட்ட சொல்ல வேண்டிய நேரத்துல சொல்லாம போயிருந்தா பின்பாக வருத்தப்படும் பொழுது சொல்லியிருக்கலாமே, விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லுவதில் பயன் இல்லை. இன்று சொல்லுங்கள். இன்று மனம் திரும்பாத பிள்ளைகளிடம், மனம் திரும்பாத பெற்றோரிடம், மனம் திரும்பாத உடன்பிறப்புகளிடம், மனம் திரும்பாத சபையின் சமுதாயத்திடம் இன்னைக்கு எந்த பகுதியில சொல்ல வேண்டுமோ தேவன் வார்த்தைகளை கொடுக்கிறாரோ இன்று சொல்ல வேண்டிய கடமை உங்களுக்கு எனக்கு இருக்கு. மனிதருக்கு பயந்தோ இல்ல அவர்களுடைய அங்கீகாரத்தை விரும்பியோ எந்த சத்தியத்தையும் பேசாமல் வைத்துக் கொள்ளல் கூடாது. நீங்க அது பிரச்சனையா இருக்குது. சிலருடைய அங்கீகாரத்தை விரும்பி ஐயோ அவங்ககிட்ட போய் நம்ம மனம் திரும்புன்னு சொல்லிட்டு இருக்க முடியுமா? அவங்க தப்பா எடுப்பாங்கல்ல, அவங்க செய்யறது தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, இருக்கட்டும் தப்பாவே அப்படின்னு விடுறோம் பாருங்க. அது ஆண்டவருடைய பார்வையில கர்த்தருக்காக நம்ம ஒன்னும் செய்யாம போறோம்னு அர்த்தம். அதனாலதான் இத பேசுன்னு சொல்றதே கேட்டாலும் கேளாவிட்டாலும் கர்த்தருக்காக பேசுறது. யோனா நீ போய் நினிவேல பேச வேண்டியது அவங்க கேட்பாங்கன்னாலும் சரி கேளாம போனாலும் சரி கர்த்தர் சொன்னார்னா பேசணும். இந்த மனப்பான்மை நமக்கு வந்துடணும் பாருங்க. ஒரு எடுத்துக்காட்டோட முடிக்கலாம். ஒரு மருத்துவர் சரியான மருந்தை எழுதி தருகிறார். சிலர் அதை உட்கொண்டு குணமடைகிறார்கள், சிலர் மறுக்கிறார்கள். மருத்துவருடைய பொறுப்பு என்ன? அவரிடத்துல வந்த அந்த நோயாளியை அவர் சரியாக அவர் பார்த்து சரியான சிகிச்சையை வழங்குவதுதான் மருத்துவருடைய பொறுப்பு. அதை மாத்திரை எழுதி கொடுத்து இதெல்லாம் நீங்க செய்யுங்க, சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிடுங்க, இல்லை சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிடுங்க, இந்த ரெஸ்ட் எடுங்க, இல்லை இதெல்லாம் வெளியில வேற எதுவும் சாப்பிட்றாதீங்க, இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் சொல்லி அந்த சிகிச்சையை சரியா கொடுக்கறது மருத்துவருடைய வேலை. ஆனா அதை போய் சிலர் ஃபாலோ பண்ணாங்கன்னா குணமடைவாங்க, ஃபாலோ பண்ணாம விட்டுட்டாங்கன்னா அது அவங்க அப்படியே தான் இருக்க போறாங்க. அது ஜனங்க பண்ற தப்பு. ஆனா மருத்துவருடைய வேலையை மருத்துவர் செய்யறாருல்ல. அதே போலதான் தேவனுடைய ஊழியக்காரனுடைய பொறுப்பு என்ன? சத்தியத்தை உண்மையா சொல்லிடணும். இதுதான். நீங்கள் தேவனை பற்றி கொள்ளுங்கள், தேவன் சிலுவையில் உங்களுக்காக செய்து முடித்ததை நம்புங்கள், கிருபையின் கீழே வாழுங்கள், கிருபை உங்களை ஆளுகை செய்யட்டும், கிருபாசன தண்டையிலே வாருங்கள். இதெல்லாம் சொல்றது ஒரு ஊழியக்காரனுடைய பொறுப்பு. இதயத்தை மாற்றுவது யாருடைய வேலை? பரிசுத்த ஆவியானுடைய வேலையாச்சு. அப்ப அவங்க கேட்டு நாளைக்கே மனம் திரும்பினும் அதுக்கேற்ற மாதிரி நான் பேசுவேன்லாம் நினைக்கிறதே தவறாச்சே. அந்த பார்வையில நம்ம பார்க்கணும். இன்றைக்கான தியான கேள்விகளை கேட்டு பார்க்க முடிக்கலாம். நாம கேட்டுக்கொள்ள வேண்டிய முதல் கேள்வி, நான் தேவ வார்த்தையை அறிந்திருப்பதிலேயே நிற்கிறேனா அல்லது அதற்கு கீழ்ப்படுகிறேனா? ஏன்னா இன்னைக்கு நீ வேத அறிவு நிறைய இருக்கலாம் பாருங்க. ஓ இதுவா எனக்கு தெரியும், இது எனக்கு தெரியும், நான் படிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவதில் அல்ல, அந்த வார்த்தைக்கு எப்ப கீழ்ப்படிஞ்சிட்டு இருக்கிறீங்க. இரண்டாவது, பரிசுத்த ஆவியின் செயலுக்கு எதிராக என் இருதயம் கடினமடைந்த பகுதி ஏதேனும் உள்ளதா? ஆமாங்க, ஆவியானவர் சொன்னார்தான், ஆனா நான் தான் ரொம்ப ஒரு மாதிரி கனத்த இருதயத்தோடய நிக்கிறேன், ரொம்ப கடினமான மனநிலையோடய நிற்கிறேன், நம்ம மாறுறதற்கே கூடாது அப்படின்னு சொல்லி நிக்கிறேன்னு ஏதாவது பகுதிகள் இருக்கா உங்க லைஃப்ல? மூன்றாவது, மக்களின் பதில்களை பார்த்து மனம் தளர்கிறேனா அல்லது தேவனுக்கான உண்மை தன்மையில் நிலைத்திருக்கிறேனா? சிலர் உடனே அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி அவங்க மாறிடணும்னு நினைக்கிறோமா, இல்ல தேவன் சொல்றாரு நம்ம செஞ்சுட்டோம், அவர் உண்மை உள்ளவர், அவர் பார்த்துக் கொள்வார் அப்படின்னு விடுறோமா? கடைசியா, கேட்டாலும் கேளாமல் போனாலும் தேவ வார்த்தையை பேசிக்கொண்டே இருக்க பழகி இருக்கிறீர்களா? இத்தகைய புரிதலோடு கூட இன்றைய தினத்திலும் கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற பாடங்களை நம்ம கற்றிருக்கிறோம். கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். புதிய நாளை காண கிருபை கொடுத்து இந்த நாளிலும் எங்களை வழிநடத்தி கொண்டு வருகிறீங்க, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உம்முடைய வார்த்தைகளே நாங்கள் தெளிவடைகிறோம், ஞானம் அடைகிறோம், புத்தி அடைகிறோம்.
வாழ்க்கையிலே நாங்கள் எப்படி வாழ வேண்டும், உம்முடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அதற்கு கீழ்ப்படிந்து எப்படி வாழ வேண்டும், முரட்டாட்டமுள்ள இருதயம் எங்களுக்கு இருக்கக்கூடாது, கடினமான நெற்றி எங்களுக்கு இருக்கக்கூடாது என்பதை கர்த்தர் எங்களுக்கு உணர்த்துறதற்காக நன்றி. உம்முடைய வார்த்தைகளை கேட்டு அதற்கு கீழ்ப்படுகிறவர்களாக கர்த்தர் எங்களை மாற்றுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. உமக்கு விரோதமாக நாங்கள் நிற்காதபடிக்கு உமக்கு ஆண்டவரே ஊழியம் செய்கிறவர்களாக, உம்முடைய வார்த்தைகளை சொல்லுகிறவர்களாக, தவறான வழியிலே போகிறவர்களை சரியான வழிக்கு நேராய் திருப்புகிறவர்களாக, கேட்டாலும் கேளாவிட்டாலும் உம்முடைய வார்த்தைகளை பேசிக்கொண்டே இருக்கிறவர்களாக கர்த்தர் தொடர்ந்து எங்களை நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை பலப்படுத்துகிறவரா நீங்க இருக்கிறீங்க. எங்க மனசு உடைஞ்சு போகாத அளவிற்கு ஆண்டவரே எங்களை கண்மலையை விட கெட்டியாய் மாற்றுகிற ஆண்டவரே திடமானதுள்ளவர்களாய் கர்த்தர் வைப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலும் எங்களுக்கு தேவையான ஞானம், அறிவு, புத்தியை இன்னும் அதிகமா எங்களுக்கு கொடுங்க. அது எங்களுக்கு தேவை. எந்தெந்த பகுதி இல்லாமல் அறிவு இல்லாமல் செயல்படுறோமோ அதெல்லாம் நாங்க ஞானமா நடந்து கொள்ளட்டும். சார்ந்த குணத்தையும் மனத்தாழ்மையும் கொடுங்க. எந்த இடத்துலையும் நாங்க அகங்காரத்தோடோ அல்லது வாக்குவாதத்திலோ ஈடுபடாதபடிக்கு நாங்கள் சாந்தத்தோடும் மனத்தாழ்மையோடும் நடந்து கொள்ள உதவி செய்யுங்க. நீடிய பொறுமையை கொடுங்க. நாங்க எதுக்கு அவசரப்பட வேண்டாம். உங்களுடைய அன்பை எங்களுக்கு கொடுத்துருக்கிறீங்க. அந்த அன்பை நாங்கள் எல்லாருக்கும் காட்டும்படி உதவி செய்யுங்க. எங்களுடைய சரீரம் பரிபூர்ண ஆரோக்கியத்தோட பலனாய் வாழட்டும். எங்களுக்கு உங்களுடைய ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் கொடுத்து எங்களை பெருக்கி உங்களுடைய ராஜ்யத்துக்கு அள்ளி கொடுக்கவும், அநேக ஜனங்களுக்கு நாங்கள் போஷிக்கிறவர்களாக எங்களுக்கு கரங்களை நீங்க வைங்க. இன்றைக்கும் உமக்கு சாட்சியாகவே வாழ்ந்து நாங்கள் எதை செய்தாலும் உங்களுடைய நாம மகிமைக்காகவே செய்ய கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுங்க. மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலமும் இருப்பதாக. ஆமென். Praise the Lord. God bless you brothers and sisters. கர்த்தர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. Praise the Lord, ma. Praise the Lord, sister. Praise the Lord, brother. Praise the Lord, uncle. Praise the Lord, uncle. Praise the Lord, sister.